கார்த்தி ஏதாவது போங்க, யூ கேன் கோ. சார் வணக்கம் சார், ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க ராம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு படம் அமைஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை நீங்க கொடுத்துருக்கீங்க. பப்ளிக்கிட்டையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் படத்துக்கு. எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்றாங்க சார். சோஷியல் மீடியால ஆஃப்லைன்ல 99% வந்து படத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் சார் இருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க எல்லாரோட ரிவ்யூவும் பார்த்து தான் உங்களோட பேட்டிகளை நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பாக்குறேன், நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இந்த நெகட்டிவ் ரிவ்யூல நீங்க பார்த்ததுல ரைட், இவர் சொல்ற விஷயம் கரெக்ட், இதை நான் மாத்தி இருக்கலாம் சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு இடம் என்ன சார்? அப்படி எதனா தோணி இருக்கா உங்களுக்கு இந்த ரிவ்யூ பார்த்து? இல்லை, அவங்க என்னன்னா வந்து அவங்க மேக்ஸிமம் ரிவ்யூஸ் எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் ரிவ்யூவாக அவங்க பண்ணல. இது வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ரிவ்யூ அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்காங்களே தவிர இது வந்து அந்த ஜானர் ஸ்பெசிஃபிக்கான ரிவ்யூ கிடையாது. இது வந்து எதுக்கு சாங்கு, எதுக்கு வந்து பழைய படத்தோட ரெஃபரன்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேர் பேசுகிறாங்களே தவிர இந்த படத்தை பற்றி பேசுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது வந்து இந்த படத்தில் வந்து இப்போ 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 ஏதோ ரோஸ்ட்லேருந்து ஏதோ நம்ம இந்த யார் அந்த பசங்க 2 பேர் பேசுவாங்களே, இந்த கலாச்சிட்டே இருப்பாங்களே, யாரு பிளிப் அந்த அவங்க சின்ன கிளிப் தான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்க முடியல. அதில் கூட வந்து என்னென்னா வந்து இதில் நிறைய கேமியோஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, நிறைய ரெஃபரன்சஸாக இருக்குது, ரெஃபரன்சஸ். அது வந்து அலமத்தி அபிபோவும் ரெஃபரன்சஸாக கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய கலைக்கிறாங்க. பட் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு அது வேணுன்ட்டே தான் வச்சேன் நான். எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துலையும் மற்ற ஹீரோஸோட ரெஃபரன்சஸ் கிடையவே கிடையாது. அது வந்து இந்த படத்துல மட்டும்தான் இருக்கு. அது வேற யாராலையும், வேற எந்த படத்துலயும், வேற எந்த ஹீரோஸும் ஒத்துப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அது வந்து இப்போ இவர் நினைச்சிருந்தாருன்னா இது எதுக்கு கட் பண்றேன்னா நான் கட் பண்ணியிருப்பேன். ஆனா வந்து அவர் வி வாண்டட் இட் டு பி செலிப்ரேட்டட் பை எவ்ரி ஹீரோஸ் ஃபேன்ஸ். அதுதான் வந்து மெயின் ஐடியாவாகவே இருந்துச்சு. எனக்கு வந்து இது வந்து ஒரு செலிப்ரேஷன் ஃபிலிம். எல்லாம் அது வந்து இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணணும், அஜித் சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணணும். இப்போ வந்து எல்லாரோட ஃபேன்ஸும் வந்து அதுக்குள்ளே கமல் சார் ஃபேன்ஸுக்கும் என்ஜாய் பண்ண, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட்டாக, இல்லைன்னா வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு ஹோமேஜ் மாதிரி கூட சொல்லலாம். சின்ன விஷயங்கள் அங்கங்கே பண்ணிட்டு போகிறது வந்து வேற எந்த ஹீரோஸ் படத்துலையும் பண்ண முடியாதுன்றேன். இதில் இந்த ரெஃபரன்சஸ் தாண்டி இதில் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, என்ன கதை இருக்குது, என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குங்கிறத ரிவ்யூ பண்ணால் நல்லா இருந்திருக்கும். அது எவ்ரி இண்டிவிஜுவல்ஸோட அவங்களுடைய இது இல்லையா? அதனால நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அது ரொம்ப ஆராய முடியாது. அது அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி. அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல, அவங்களுக்கு எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிச்சுன்னா ஏன் பிடிச்சிச்சுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதனால வந்து அவங்க பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அதை பற்றி நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அதுதான் ஆசை. பட் ஆனால் இதில் நீங்கள் சொல்லுங்களேன், அவங்க சொன்னதுல எது நான் பண்ணியிருக்க கூடாது, நீங்கள் சொல்லுங்க. இல்ல சார், நான் வந்து என்னன்னா என்னோட கொஸ்டினாவே அதுதான் இருந்தது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபேன் செலிப்ரேட் பண்றாங்க. ஜெனரலா பப்ளிக் வந்து அதை ரொம்ப செலிப்ரேட் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அவங்க எது பிடிக்கலன்னு சொல்றாங்களோ அதை வந்து பப்ளிக் வந்து அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம வந்து மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம், ரிவ்யூவர்ஸ் படம் எடுக்கல. ரிவ்யூவர்ஸ்க்கு என்னைக்குமே படம் எடுக்க முடியாது அவங்கள. ஏன்னா அதுவே ஒரு ரிவ்யூவருக்கு தாண்டி இன்னொரு ரிவ்யூவருக்கு பிடிக்காது. இல்ல சார், எனக்கு பர்சனலி என்ன ஒரு வருத்தம்னா சார், அந்த ஓஜியை வந்து நீங்க கிளைமேக்ஸ்ல காட்டிட்டீங்க. அந்த மனுஷனை நீங்க நடுவுல எங்கன்னா வச்சிருந்தீங்கன்னா அது வெடிச்சிருக்கும் தியேட்டரு. ஏன்னா ஒரு குளோனே இந்த அளவுக்கு சம்பவம் பண்றானே, ஓஜி வந்தா என்ன ஆகுன்ற ஒரு வருத்தம் படம் முடியும் போது இருந்தது எனக்கு. அடடா, இதை மிஸ் பண்ணிட்டாரு தலைவர், அதை தூக்கி நடுவுல வச்சிருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்குமே. ஏதாவது மைக்கி திரும்ப தளபதி திரும்ப பண்ணலாண்டா அப்படின்னு சொல்ல மாட்டாராங்கிற ஒரு நப்பா. எல்லாரோட கேள்வி அதான் சார். இது ஏன் குளோனை தூக்கி ஒரு நடுவுல வைக்கல? இது வச்சிருந்தா வெடிச்சிருக்குமே தியேட்டர். கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் ஆசை தான் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த ஒரு வெர்ஷன் இருந்துச்சு. அந்த குளோன் வந்து முன்னாடியே வந்து ஒரிஜினல் கேரக்டர் உள்ள வந்து ஒரு வேற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவங்க அது வந்து ஒரு ஃபுல்லாவே ஒரு குளோன் ரொம்ப சைஃபையா போக ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்களோட விஷயமே வந்து வேற ட்ரைங் டு டூ சம்திங் எல்ஸ் அந்த மாதிரிலாம் போனதுனால கொஞ்சம் அந்நியமாக ஆன மாதிரி இருந்துச்சு படம். சரி, இல்லை நம்மளுடைய விஷயங்கள் இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதோட ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி இருந்துச்சு டோட்டலாக. அது வந்து நம்ம விஜயநாட்ட சொல்லும் போது வந்து என்ன, டேய் என்னடா அது முன்னாடி சொன்னிடா, அதே கரெக்டாக இருந்துச்சு சார், இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குடா, எனக்கு அது திரும்ப பண்ணி கொடுத்து திரும்ப நான் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆல்ரெடி இருந்துச்சு, அது திரும்ப நான் ஒரு 2 வீக்ஸில் வந்து அப்படி சரி பண்ணி அவர்கிட்ட போயிட்டு திரும்ப நரேஷன் கொடுத்து தான் ஷூட்டிங் போனோம்.
ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு 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 பிளாட். எனக்கு க்ளோனிங் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா எல்லாருக்குமே புரியுற மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டைம் வேணும். அது ஸ்கிரிப்டிங்காக பண்ணுறதுக்கு எனக்கு இது டைம் ஃபேக்டர் ரொம்ப கம்மி. ஏன்னா ஷூட்டிங் இதுக்குள்ளே போகணும், படத்தை இதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால வந்து சேஃபாக ப்ளே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சார் காந்தி விசஸ் ஓஜி இனி வாய்ப்புகள் இருக்கா சார்? உங்களை மாதிரி ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங். ஓகே சார், அந்த ஓடிடி ரிலீஸ்லாச்சும் அந்த டைரக்டர் கட் வெர்ஷன் ஆச்சு நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார் நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆமாங்க, அது ஒரு பிளான் இருக்குங்க. ஒரு தியேட்ரிக்கல் வெர்ஷனும் ஒரு 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 டைரக்டர்ஸ் கட்டும் ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் கண்டிப்பா அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுப்பேன். ப்ளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஒரு சார். 3 மணி நேரம் 50 நிமிஷம் அந்த மாதிரி சும்மா போங்க சார். 4 மணி நேரம் கூட போங்க சார். நாங்க அட பாவீங்களா, பார்க்கணும் மக்கள் அதுக்கு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஐயோ டேய் என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கில்லர்ஸ் ஆஃப் தி அதுக்கு ஃப்ளவர் மூன் மாதிரி நாங்களும் பார்க்கணும் சார் உட்காந்து அப்படியே. தேங்க்யூ. ஆமா, அவ்வளோ ஸ்லோவான படத்தையே நீங்க வந்து ரசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டான ஃபில்மை பார்க்கலாம். கண்டிப்பா சார். ஆனா அபிஷேக்லாம் ஒன்றும் இல்லை, டக்குன்னு ஒன்று